முப்பத்தி வருஷத்துக்கு அப்புறமா மகாபலிபுரம் வந்த பிரான்ஸ் நாட்டு தம்பதி தங்களுக்கு வழிகாட்டியா அப்போ இருந்த 81 வயது மூத்த சுற்றுலா வழிகாட்டிய பார்த்ததும் அன்பை வெளிப்படுத்துற வகையில கால்ல விழுந்து வணங்கி இருக்காங்க. இது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம லைஃப்லயே நிறைய பேரை மீட் பண்ணியிருப்போம், நல்லா பழகி இருப்போம், சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சிருப்போங்க. அதனால ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் டோட்டலா நம்மள மறந்துருப்பாங்க, அப்படியே அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த தம்பதி பாருங்க, 35 வருஷத்துக்கு முன்னாடி தனக்கு கைடா இருந்தவரை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு மீட் பண்ணும் அந்த தருணத்துல கால்ல விழுந்து வணங்கி இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. 1990ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டு தம்பதி மாமல்லபுரத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கைடா ஒருத்தர் இருந்திருக்காரு. 35 வருஷம் கழிச்சு மறுபடியும் இப்போ மகாபலிபுரத்துக்கு வந்திருக்காங்க. அந்த கைடை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பாரிஸை சேர்ந்த ஹென்றி, இவர் ஒரு மருத்துவ நிபுணரா இருக்காரு. இவங்களுடைய ஒய்ஃப் பேரு ஜெஸ்லின். இவருக்கே பாத்தீங்கன்னா 75 வயசு ஆகுது. சோ அப்போ சுத்தி காட்டின கைடு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அர்ச்சுனன் தபுசு பகுதியில இருக்கிறதா இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. சோ இந்த தம்பதி அங்க போயிருக்காங்க. 35 வருஷம் கழிச்சு அவரை பார்க்கும்போது அவரை கட்டி பிடிச்சு கால்ல விழுந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. அவர் வழங்கிய வரலாற்று புத்தகத்தையும் இத்தனை வருஷம் கழிச்சும் பாதுகாப்பா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிகழ்வே ரொம்ப எமோஷனலா இருக்கு, நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.